வணக்க மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் KKS வீதி பகுதியால் சென்று கொண்டிருக்கின்றேன். அதாவது KKS வீதி கொக்குவில் பகுதியிலிருந்து, இதுதான் கொக்குவில் இருக்கக்கூடிய புதுக்கோயில், இது கொக்குவில் இந்த கல்லூரி. கொக்குவில் பகுதியிலிருந்து நான் இப்போது யாழ்ப்பாண நகரத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்கின்றேன். இதுதான் கொக்குவில் சந்தி. இந்த சந்தியூடாக போகும்போது திருநெல்வேலி அடைய முடியும். இப்போது நான் இன்றைய நாளிலே, அதாவது தீபாவளி தினத்திற்கு முதல் நாள் இரவு யாழ்ப்பாண நகரப்பகுதி எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தை ஒரு வீதி விழாவுடன் நான் உங்களுக்காக காட்சிப்படுத்த போகின்றேன். இப்போது கொக்குவில் பகுதியிலிருந்து நான் இப்போது யாழ் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வீதியிலே நான் இப்போது பூனாரி மரம் என்று சொல்லப்படுகின்ற பூனாரி மடத்தடி என்று சொல்வார்கள், அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இதில் 2 பெரிய திருமண மண்டபங்கள் அமைந்திருக்கின்றது. இதையும் தாண்டி நான் உங்களை யாழ்ப்பாண நகரத்துக்கு அழைத்து செல்ல போகின்றேன். இப்போது நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி நாச்சிமார் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த நாச்சிமார் கோயில் ஆலயம் என்பது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த ஆலயத்துக்கு முன்பக்க வீதியால் செல்லுகின்ற போது ராமநாதன் வீதியூடாக நாங்கள் பல்கலைக்கழகத்தை அடைய முடியும். இதுதான் நாச்சிமார் ஆலயம். இந்த பகுதியை வண்ணார் பண்ணை என சொல்வார்கள். இதுதான் ராமநாதன் வீதி, பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய பாதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு. இதற்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது, அதாவது முக்கியமான சந்தியாக இருக்கக்கூடியது தட்டாதரு சந்தி என சொல்வார்கள். இப்போது நாங்கள் காவடி பகுதியிலிருந்து நகரை நோக்கி செல்கின்றோம். இப்போது நகரிலிருந்து KKS வீதியூடாக காங்கேசன்துறை பக்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் அதிகமாக இருக்கின்றது. அதாவது நகர்பகுதியிலே தமது வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பலர் இப்போதுதான் உணவை கடைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் புத்தாடைகளை வாங்குவதற்காக. நாங்கள் இப்போது யாழ்ப்பாணம் தட்டாதரை சந்தியை அடைந்திருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாண நகரத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு பிரதானமான இடமாக இருக்கின்றது. அதாவது இந்த தட்டாதரை சந்திக்கு பகுதிக்கு அந்த புறமாக இருக்கிறது பெரும்பாலும் யாழ்ப்பாண நகரம் என சொல்வார்கள். இப்போது நாங்கள் தட்டாதரை சந்தியை கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். இப்போது யாழ்ப்பாணத்திலே மாரி காலம் ஆரம்பித்து விட்டது. இன்று மத்தியானம் கூட அதிகமாக அடைமழை பெய்ந்தது. இதுதான் சிவலிங்க புலிகள் என சொல்வார்கள். இப்போது நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை அண்மித்திருக்கின்றோம். இதுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இதுதான் சிவத்தொண்ட நிலையம் என சொல்வார்கள். ஒரு ஆசிரமம் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு கட்டடம். இப்போது கொழும்பை நோக்கி செல்லக்கூடிய பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் பண்டிக்கோட்டு பிள்ளையார் என சொல்வார்கள். இப்போது நாங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்துவிட்டோம். பார்க்கலாம், முக்கியமான வீதிகளாக இருக்கக்கூடிய, அதாவது புடவை வியாபாரம் என சொல்லப்படுது, அதாவது புடவை வியாபாரத்துக்கு பெயர் பெற்ற அந்த பெரிய கடை வீதி மற்றும் கஸ்தூரியார் வீதி பகுதிகள் எவ்வாறு காட்சியளிக்கின்றது என்பதை பிரதானமாக பார்க்க போகின்றோம். இந்த பகுதிதான் மனோகரா தியேட்டர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. தற்போது அந்த தியேட்டர் இயங்குவதில்லை. இருந்தாலும் ஒரு பெயர் புகழ்பூத்த ஒரு திரையரங்கமாக இருக்கக்கூடியதான் மனோகரா தியேட்டர். இப்போது நாங்கள் சிவன் கோயில், அதாவது வண்ணார் வண்ணை சிவன் கோயில் பகுதியை அடைந்திருக்கின்றோம். இங்கிருந்து பார்க்கும்போது சிவன் கோயில் கோபுரம் கூட தெரிகின்றது.
இதுதான் மன்னர் வண்ண சிவன் கோயில், அதாவது வைத்தீஸ்வரன் ஆலயம் என அழைப்பார்கள். இந்த பகுதியிலே அதிகளவான மக்கள் நடமாட்டம் இல்லை. அதிகளவான மக்கள் நடமாட்டம் தற்போது இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பெரிய கடை வீதி மற்றும் கஸ்தூரியார் வீதி என்பவைதான். அதாவது என்னதான் இது நகரம் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் வாருங்கள், இங்கே வீதி விளக்குகள் என்பவை மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கின்றது, இருட்டாக இருக்கின்றது. இந்த கடைகளின் வெளிச்சங்கள் இல்லாவிட்டால் இந்த வீதியானது இருள்மயமாகத்தான் இருக்கும். பாருங்கள், வீதிகளிலே வெளிச்சங்கள் இல்லை. இப்போது நாங்கள் அந்த நகரின் இதய பகுதியில் செல்லக்கூடிய பகுதி கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த பகுதியில் அதிகமான மக்கள் நடமாட்டம் இருப்பதாக தெரிகின்றது. வாகன நெரிசல் கூட ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது பெரிய கடை வீதி, அதன் உள்ளேதான் நாங்கள் இப்போது செல்கின்றோம். பாருங்கள், இதுதான் புடவைக்கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் இரவு என்று சொல்லும் போது அதிகளவான கூட்டங்கள் இங்கு இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் வாகனங்கள் வெளியே நிற்கின்றன. வந்திருக்கக்கூடியவர்கள் புடவை கடைகளின் உள்ளே சென்றிருக்கலாம். இந்த போதிலும் ஒப்புத்தடவில் பார்க்கின்ற போது மக்கள் கூட்டம் என்பது குறைவாகத்தான் இருப்பதாக தெரிகின்றது. மராயன் கஃபே. பெரும்பாலான மக்கள் இன்று ஆடைகளை கொள்வனவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போது இரவு நேரத்தில் வரக்கூடியவர்கள்லாம் இந்த பகுதியிலே இப்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கஸ்தூரியார் வீதியும் பெரிய கடை வீதியும் சந்திக்கக்கூடிய சந்திப்பகுதிதான் இது. இப்போது நாங்கள் பிரதான பஸ் தரிப்பு நிலையம் பேருந்து நிலையத்துக்கு அண்மையாக வந்திருக்கின்றோம். இங்கே ஒரு பெரிய மாடி கட்டிடம் தெரிகின்றது. அது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கட்டணமாக இருக்கின்றது. அதாவது இது வளமையான ஒரு கூட்டமாகத்தான் இன்றைய கூட்டம் இருக்கும், மக்கள் கூட்டம் இருக்கின்றது. அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் இரவு என்று சொல்ற அளவுக்கு கூட்டங்கள் இல்லை. இந்த பகுதியிலே நாங்கள் வந்திருக்கூடிய இந்த இடத்தில் வந்து ஒரு வழி பாதையாக இருக்கின்றது. நாங்கள் திரும்ப போகின்றோம். நாங்கள் திரும்பி மீண்டும் பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அருகிலே இது மண்மேதான். அதாவது இந்த பகுதி தான் பஸ் தடுப்பு நிலையத்துக்கு அண்மையாக இருக்கிற பகுதி. அதாவது இங்கே பாருங்கள், பல கடைகள் இருக்கின்றன. பரவாயில்லை, நகரம் ஓரளவு சுறுசுறுப்பாகத்தான் இயங்குகின்றது. நேரம் 8 மணியை அமைத்துக் கொண்டிருக்கின்றது. நகரம் சுறுசுறுப்பாக இயங்குவதை காணலாம். இருந்த போதிலும் தீபாவளி என்று சொல்ற அளவுக்கு இங்கே கூட்டம் இல்லை. இப்போது நாங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு வந்திருக்கின்றோம். இதுதான் நகரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், பஸ் தரிப்பு நிலையம், பேருந்து நிலையம். அதாவது நான் யாழ்ப்பாண வைத்தியசாலை
வீதிக்கு அந்த பக்கமாக சென்று மீண்டும் திரும்பி இந்த வழியூடாக வந்து கஸ்தூரியார் வீதியை ஊடாக செல்ல போகின்றோம். அதாவது இந்த பண்டிகை நாட்களிலே வைத்தியசாலை விபத்து பிரிவு என்பதும் சற்று சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் பெரும்பாலான விபத்துகள் நடைபெறக்கூடிய காலப்பகுதியாகவும் இந்த பண்டிகை காலம் இருக்கின்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலை அதாவது நாங்கள் திரும்பி மீண்டும் வந்த பகுதியூடாக சென்று கஸ்தூரியார் வீதிக்கு செல்ல போகின்றோம். பார்க்கலாம் அங்கே நகைக்கடையிலே நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். என்ன சொன்னால் நகை வந்து அதாவது பவுன் வந்து 24 கேரட் பவுன் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலாகவும் 22 கேரட் 3,90,000க்கும் கடந்த சில நாட்களிலே அந்த நிலவரம் சென்று கொண்டிருந்தது. அந்த விலைக்கு யாழ்ப்பாணத்திலே நகை வாங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் இந்த கடைப்பகுதி கஸ்தூரியார் வீதியின் நகைக்கடை பகுதி எவ்வாறு காட்சியளிக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க போகின்றோம். இப்போது நாங்கள் ஆஸ்பத்திரி வீதியிலிருந்து கஸ்தூரியார் வீதிக்கு திரும்ப போகின்றோம். பார்க்கலாம் நகைக்கடை பகுதி எவ்வாறு காட்சியளிக்கிறது என்பதை பார்க்கலாம். மக்கள் கூட்டம் உண்டி அடிக்கிறதா இல்லை வெறிச்சோடி கிடக்கிறதா என்பதெல்லாம் பெரும்பாலான நகைக்கடைகள் பூட்டி விட்டதாகத்தான் தெரிகின்றது. இப்போது நேரம் 8 மணியை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது பகல் நேரத்தில் கூட வியாபாரம் என்பது குறைவாகத்தான் இருப்பதை அறிந்தோம். சொன்னால் நகைகளின் விலைகள் அதிகமாக ஏறியதால் யாருமே வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதுதான் கஸ்தூரியார் வீதி பகுதியில் இருக்கக்கூடிய 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஸ்டான்லி வீதி ஊடாக சென்று நடைபாதை வியாபாரம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்ல போகின்றோம். தொடர்ந்து முனைந்திருப்போம். அதாவது ஸ்டான்லி வீதியும் கஸ்தூரியார் வீதியும் சந்திக்கக்கூடிய சந்திப்பகுதி இங்கிருந்து நாங்கள் அதாவது இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை வந்து ஸ்டான்லி வீதி. இதில் வந்து சிறிய வீதி ஒன்றினூடாக சென்று நாங்கள் மீண்டும் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தை அடைந்து அங்கிருந்து நடைபாதை வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்ல போகின்றோம். இப்போது நாங்கள் ஏற்கனவே சென்று வந்திருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலைய பகுதி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறதால் நாங்கள் இப்போது இந்த பிரதான வீதிகளாக சென்று பெரிய வீதிகளாக சென்று நாங்கள் இப்போது யாழ்ப்பாண வைத்தியசாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் பின்புற பகுதியூடாக சென்று நாங்கள் இப்போது நடைபாதை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்ல போன்றோம். இதுதான் ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட். இப்போது நாங்கள் திரும்ப போகின்றோம். இதுதான் மணிக்கூட்டு வீதி என சொல்வார்கள். அதாவது டவர் மணிக்கூட்டு கோபுர வீதி. இந்த வீதியால் செல்லும் போது இடது பக்கமாக திரும்பக்கூடியது விக்டோரியா வீதி. அந்த வீதியானது கருதித்துறை வீதியை அடைகின்றது. நாங்கள் இப்போது யாழ்ப்பாண வைத்தியசாலை பின்புறமாக நிற்கின்றோம். இதுதான் நான் குறிப்பிட்ட விக்டோரியா வீதி, வைத்தியசாலைக்கு பின் வீதி. இப்போது நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு பின்புறமாக வந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் மீண்டும் பஸ் தரிப்பு நிலையத்தினூடாக சென்று நடைபாதை வியாபாரங்கள் இன்றைய நாளிலே
எவ்வாறு காணப்படுகிறது? அதாவது நாளைக்கு தீபாவளி என்பதால் இன்றைய நாள் எப்படியும் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும். தற்போதைய நிலவரம் எப்படி என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதுதான் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் விபத்து சிகிச்சை பிரிவுகளுக்காக அண்மையில் நிறுவப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. இந்த இடத்தில் மட்டும் சற்று கூட்ட நெரிசல் இருக்கின்றது. அதாவது இசாரா நியூ ட்ரெஸ் மார்க், அதாவது இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமான கூட்டம் இருக்கின்றது. காரணம் இங்கே புடவைகள் மலிவாக இருப்பதாக ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். இந்த பகுதிக்கு முதல் வந்திருக்கின்றோம். இருந்தபோதும் வேறொரு பாதையூடாக இங்கே வந்திருக்கின்றோம். அதாவது இங்கே முன்னுக்கு ஒரு கோட்டை இது பாருங்க, அதாவது தலை வச்சிருக்கிறாங்க. இது ஒற்றை வழி பாதை என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு பலகையாக இருக்கின்றது. நாங்கள் இப்போது மீண்டும் இந்த பழக்கடைகள் இருக்கக்கூடிய சென்று நடைபாதை விற்பனை நிலையத்தை அடைந்து அங்கிருந்து முற்றவழி பகுதியூடாக சென்று நாங்கள் மீண்டும் கேகேஎஸ் வீதிக்கு வர போகின்றோம். அதாவது தொலை தூரத்தை செல்லக்கூடிய பஸ்ஸாக இருக்கின்றது, பேருந்தாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் வைத்தியசாலை வீதியிலிருந்து நடைபாதை வியாபாரங்கள் இயங்கக்கூடிய வீதிக்கு செல்ல போகின்றோம். உண்மையான பெயர் மறந்து போனேன். அதாவது இதை மூத்திர ஒழுங்கு என்று முந்தி சொல்வார்கள். இந்த பகுதியிலே ஓரளவு கூட்டம் அலைமோதுவாகத்தான் தெரிகின்றது. அதாவது நகரிலே இந்த கடைகள் அமைப்பதற்கு முன்பாக நகரிலே பல இடங்களிலும் வீதியோரங்களில் வைத்து வியாபாரம் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வாறான ஒரு கடைகளை ஏற்படுத்தி இந்த நடைபாதை வியாபார கடைகளை சில காலங்களுக்கு முன்பாக அமைத்துக் கொடுத்தார்கள். தற்போது இங்கேயும் அதிகளவான கூட்டம் அலைமோதுவதை காண்கின்றோம். அதாவது அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய பஸ் தடுப்பு நிலையம் இந்த பகுதியிலான் இருக்கின்றது. அதாவது முன்பாக புல்லுக்குளம், இந்த பகுதி புல்லுக்குளமாக இருக்கின்றது. முன்பாக தெரியக்கூடிய பகுதியில் தான் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாசார மண்டபம் அமைந்திருக்கின்றது. இதுதான் புதிய பேருந்து நிலையம். தூர இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே இருந்தான் தனியாருடைய பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுகின்றது. பரவாயில்லை என சொல்லும் அளவுக்கு இங்கே பார்க்கின்ற போது கூட்டம் அடையும். அதாவது வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரிகள்
யாழ்ப்பாணம் முற்றவெளி பகுதியிலே தமது கடைகளை அமைத்திருக்கின்றார்கள். நகரத்திலே இருக்கக்கூடிய கடைகளை விட இந்த பகுதியில்தான் அதிகளவான மக்கள் முந்தியடிப்பதாக தெரிகின்றது. அதாவது இங்கே மலிவாக தமது பொருட்களை கொள்வனவு செய்யலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தில் இங்கே பார்க்கின்ற போது இவர்களுடைய மக்களுடைய வாகனங்கள் அடுக்கி இருப்பதை பார்க்கின்ற போது தெரிகின்றது. அதிகளவான கூட்டம் இங்கேதான் நிற்கிறார்கள் என்பதை, இதுதான் வீரசிங்கம் மண்டபம். அதாவது எமது மோட்டார் சைக்கிளை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அளவுக்கு இங்கே வாகன நெரிசல் காணப்படுகின்றது. அதாவது முற்ற வழியில் தான் மக்கள் முண்டி அடிக்கின்றார்கள். இந்த வீரசிங்க மண்டபத்திலும் இங்கே காட்சியறைகள் போடப்பட்டிருக்கின்றன. முற்றவெளி பகுதியிலே அதிகளவான கடைகள் இருப்பதை காணலாம். அதாவது யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்றிருக்கக்கூடிய மக்களை விட இங்கே முற்றவெளி பகுதியில் தான் அதிகளவான மக்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாணம் நாளைக்கு தீபாவளி என்ற ஒரு பண்டிகை மூலமாக யாழ்ப்பாணத்திலே மக்கள் பலரும் தமது கொண்டாட்டத்தை கொண்டாடப் போகின்றார்கள். மீண்டும் இப்போது நாங்கள் கேகேஎஸ் வீதி சுற்றுவட்டம், இது கேகேஎஸ் வீதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது முற்றவெளி பகுதியில் அலைமோதி இருக்கக்கூடிய கூட்டம் இந்த வீதியூடாகத்தான் இப்போது ஏனைய பகுதிகளுக்கு செல்ல இருப்பதால் இங்கேயும் கூட்டம் அலைமோதுகின்றது. இந்த வீதியிலே அதிகளவான மக்கள் நடந்து செல்கின்றார்கள். அதாவது தூர இடங்களுக்கு செல்பவர்கள் பலர் தமது பேருந்துகளை பிடிப்பதற்காக இங்கே நடந்து செல்கின்றார்கள். இப்போது சமிக்ஞை விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் நிற்க வேண்டும். ஆஸ்பத்திரி வீதியும் கேகேஎஸ் வீதியில் சந்திக்கக்கூடிய சந்திப்பகுதி. நகரை ஓரளவு சுற்றி பார்த்ததில் தீபாவளி கொண்டாட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் பரவாயில்லை என்று சொல்ற அளவுக்கு இப்போது நகரத்தின் நிலவரம் இருக்கின்றது. எனவே மக்களே, ஒரு தீபாவளிக்கு முதல் நாள் இரவு, அதாவது இரவன் சொல்வதை விட நேரம் 8 மணியை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நகர பகுதி எவ்வாறு காணப்படுகிறது என்பதை இந்த காணொலி மூலமாக பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் கொக்கில் வரைக்கும் இந்த காணொலியோடு பயணிக்கப் போகின்றோம். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அதாவது யாழ்ப்பாண நகரம் என்பது பொழுதானால் இருண்டுவிடக்கூடிய ஒரு நகரமாகத்தான் இருக்கின்றது. அதாவது இன்றைய நாளிலே ஓரளவு ஜனப்பழக்கம் இருக்கின்றது. பழமையான நாட்களிலே நாங்கள் பார்த்த இந்த கூட்டம் இருப்பதில்லை. இங்கே நகரத்திலே பெரும்பாலான மின்சார விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கையோ தெரியாது. ஏன்னு சொன்னால் இந்த கடைகளின் வெளிச்சத்தை பாவித்து வீதிகளும் இயங்கட்டும் என்ற ஒரு சிந்தனையிலே அவ்வாறு
செயற்பட்டிருக்கலாம். இங்கே வாருங்கள், மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன, ஆனால் ஒளிரவில்லை. மின்சார சேமிப்பு, மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். முன்னைய காலங்களில் நகரத்தில் தான் அதிகளவான உடுப்பு கடைகள், அதாவது புடவை கடைகள் இருக்கும். ஆனால் இப்போது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புடவை கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் தமக்கு அருகிலேயே சென்று வாங்கி விடுவார்கள். அதுவும் இந்த அதிகப்படியான கூட்டம் வராததற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது மீண்டும் நாங்கள் மனோகரா தியேட்டர் பகுதியை அடைந்திருக்கின்றோம். நாவலர் வீதியும் கேகேஎஸ் வீதியும் சந்திக்கக்கூடிய சந்திப்பகுதி. யாழ்ப்பாணத்தின் பிரபலமான தியேட்டர் மனோகரா தியேட்டர் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் மீண்டும் கொக்கில் வரைக்கும் செல்லலாம். கண்ணூடி திறக்கும் போது சிவத்தொண்ட நிலையம், அடுத்ததாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பகுதி, கண்ணூடித்திருக்கும் போது தட்டாதெருச்சந்தி, இப்போது நாங்கள் கொக்குவில் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய 2க்கும் மேற்பட்ட கடைகளில் அந்த அக்யூரியம் என சொல்வார்கள், அதாவது அந்த பறவைகள் வளர்ப்பு பிராணிகளை விற்கக்கூடிய அந்த கடை தான் அங்கே இருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாண நகரம் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு எவ்வாறு காணப்படுகிறது என்பதை இந்த காணொலியை நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த, அதாவது நீங்கள் நாட்டிலே இல்லாமல் வேறு ஒரு இடத்திலே இருந்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். பார்க்கின்ற போது ஒரு சுவையான ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறு உங்களுக்கு எழக்கூடிய அந்த கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. மீண்டும் நாச்சிமார் கோயில் பகுதி, இந்த காணொலியை கொக்குவில் சந்தி பகுதியில் முடிவுக்கு கொண்டு வரலாம், நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றேன்.
மன்னார் பண்ணை அரசர் சந்தி. பெரிய உளம் மகாவித்தியாலயம். பூனாரி மரத்தடியை சொல்வார்கள், மரத்தடி என்று சொல்வார்கள். அன்னைக்கு வந்து ஒரு மரம் இருந்திருக்கும், அது பக்கத்தில் ஒரு மடம் இருந்திருக்கும். இப்போ மடம் இல்லாததால மடத்தடி வந்து நிறத்தடியாக மாறி போச்சு. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது இருப்பவரம் என நினைக்கின்றேன். அதில் 2 பெரிய திருமண மண்டபங்கள் காணப்படுகின்றன. குறிப்பிட்ட கொக்குவில் சந்தி பகுதிக்கு வந்துவிட்டோம். அதாவது கேகேஎஸ் வீதியிலிருந்து திருநெல்வேலிக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஆடியபாதம் வீதி, அந்த சந்தி பகுதி தான் கொக்குவில் சந்தி பகுதி. அதை அடைந்து விட்டோம். சரி, மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். மஞ்சவன பதிமுருகன், குளப்பட்டி சந்தியிலே இந்த காணொளி நிறைவுக்கு வருகின்றது. இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குறித்தாகட்டும். வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று இந்த பண்டிகை பெற்று நிலவுடன் வாழ வேண்டும். இந்த பண்டிகையும் சிறப்பாக அமைய வேண்டும் என நாங்களும் விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.